வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கப்புறம் எல்லாமே தமிழரசு மேகசினில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறப்போ 2 மேகசின் எல்லாருமே முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று தமிழரசு, இன்னொன்று யோஜனா அப்படிங்கிறது. ஸோ அது தமிழில் திட்டம் அப்படிங்கிற மாத இதில் வரும். ஸோ தமிழரசு மாத இது நமக்கு நிறைய இடத்துல கிடைக்கல. ஷாப்பில் நம்ம கேட்டு பார்க்கும்போது இந்த புக் கிடைக்கவே இல்லை. பட் லக்கிலி நமக்கு பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால நம்ம நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. பட் இருந்தாலும் தமிழரசில் வரக்கூடிய முக்கியமான அந்த கொள்கைகளாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், ஏன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால இதில் இருக்க டேட்டாஸ் ஒரு ஸ்டாண்டர்டான டேட்டா. ஸோ இதை படிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம தமிழரசு மேகசின் தான் ரீட் பண்ண போகிறோம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடாக இது நமக்கு 2 மெயின்ஸுக்கும் குரூப் 1 மெயின்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக மெயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேகசின் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2024 ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழரசு மேகசினில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேகசின் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கொள்கைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜனவரி மந்தோட மேகசின். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கும். அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எம்எம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2023 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம அதாவது கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்னு ஒன்று கவனிக்கணும். இன்னொன்று அவங்களோட குறைகளை டைரக்டா அதாவது அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம மனுக்கள் வாங்கி அதை 1 மந்த்துக்குள்ள ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஸ்கீம்ஸும் டைரக்டா போய் சேரணும். அதே மாதிரி அவங்களோட குறைகளை 1 மந்த்துக்குள்ள நிவர்த்தி பண்ணணும். மனுக்களை டைரக்டா அந்த ஆபீசர்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எவ்ரி மண்டே அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த எம்எம் கேம்ப் அப்படிங்கிறது நடக்கும். மக்களுடன் முதல்வர் ஸோ அப்போ பொதுமக்கள் தங்களோட மனுக்களை திங்கக்கிழமை போயிட்டு அவங்க அலுவலர்களை பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பாராட்டு இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க சார். அவங்க பேசுற மேடையில பேசுவாங்கல்ல, அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் இந்த தமிழரசு மேகசின்ல. பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். சரியா? ஸோ இது நமக்கு கிடைக்குது, ஹார்ட் காப்பியா கிடைக்குதுன்னா ₹30 போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இது ஜனவரி 2024 மேகசின். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தம் பார்த்துட்டோம்னா ஒரு 10 to 12 டாபிக் இருக்கும். டோட்டலா ஒரு 80 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம இது ஈச் அண்ட் எவ்ரி லைனா நம்ம ரீட் பண்ண போறது கிடையாது. நம்ம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இதுல நிறைய அந்த பாலிசிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது போக நமக்கு தேவையான டேட்டா என்னன்னா, எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, ஸோ எவ்வளவு முதலீடுகள் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான துறைகள்ல இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அமையுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். முக்கியமா இந்த பாலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த பாலிசிஸ்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ என்னென்ன கொள்கைகள் கொண்டு வராங்க அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து இந்த எம்எம் ஸ்கீம் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற புதிய திட்டம் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் கல்வியில் சமூக நீதியையும் புதுமைகளையும் புகுத்துறது பல்கலைக்கழகத்தோட நோக்கமா இருக்கணும்னு ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எஜுகேஷன் ரிலேட்டடா வரனால அந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், பயன்படும். அதே மாதிரி சிறுபான்மையினரோட நலன்களை பாதுகாப்பதுல எப்போதும் கவனமா இருக்கு நம்மளோட அரசு. அப்ப அந்த சிறுபான்மையினருக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க,
ஸோ அது வந்து இங்க குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறதும் வந்து நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுறதுனால, இந்த மிக்ஸாம் புயல் தாக்கம் வந்து இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது போக சில கட்டுரைகள், வைக்கம் போராட்டம், அதுக்கப்புறம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆ முக்கியமா வந்துட்டு இந்த ஆளுநர வந்து சந்திச்சு நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கும் அந்த ஃபைல்ஸுக்கும் வந்து நீங்க சீக்கிரமாவே வந்து ஒப்புதல் குடுக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான மசோதாக்கள் இப்போ வரைக்கும் நமக்கு நிலுவையில இருக்கு? என்ன மாதிரியான மசோதாக்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. பட் நம்ம ஒரே வீடியோல இவ்ளோ கன்டென்ட்டும் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு டயர்ட் ஆயிடும். ஸோ படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்ண போறேன்னா, அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ அ நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. பட் நான் சொல்றது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ரீட் பண்ண போறது கிடையாது. முக்கியமான டேட்டாஸ் மட்டும் எங்கெங்க இருக்கு, அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி மாசம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல எவ்வளோ முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6,64,180 கோடி முதலீடுகள். எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா 26,90,657. இதை வந்து நீங்க மெயின்ஸ்ல எழுதும்போது கரெக்டா இதே வேல்யூவை வந்து எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சுமார் 26 லட்சம் நபர்களுக்கு அப்படின்னு போடலாம். இல்லாட்டி ஆம், ஒரு ஒரு தோராயமான மதிப்புல நம்ம வந்து மென்ஷன் பண்ணாலே வந்துட்டு போதுமானதா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம இது வந்து எந்த யூனிட்ஸோட நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம்னா, நம்ம அந்த சோசியல் இஷ்யூஸ்ல வந்து இந்த வேலையின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் ரீசன். இந்தியா வந்து இன்னும் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கும் சரி, வறுமைக்கும் வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க வந்து வறுமையை போக்குறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன முயற்சிகள் எடுத்து வருது அப்படின்னு கேட்டாலும் சரி, வேலையின்மையை வந்து போக்குறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன முயற்சி எடுத்து வருதுன்னு கேட்டாலும் சரி, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க தாராளமா எழுதலாம். ஒரு நல்ல வேல்யூவான பாயிண்டா வந்து இது வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி எல்லா ஒப்பந்தங்களுமே வந்து சைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெக்கட்ரான், டிவிஎஸ் குழுமம், அந்த மாரி அசோக் லேலேண்ட் இந்த மாரி முக்கியமான நிறுவனங்களோட ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த முதலீட்ட வந்து ஈர்க்கிறதுக்கு. இது தவிர நமக்கு என்ன அடிஷனலா இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த முதலீடு மாநாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். 2030க்குள்ள தமிழ்நாட்ட வந்து $1 டிரில்லியன் பொருளாதாரத்த வந்து எட்டணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இலக்கு. ஸோ அந்த இலக்க வந்து அடையறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகள வந்து உருவாக்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுனாலயும், ஜிடிபில வந்து இந்திய அளவுல வந்து தமிழ்நாடு வந்து முதன்மையான ஒரு மாநிலமா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலயும், இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம். ஸோ முக்கியமா வந்து நம்மளோட மாநிலத்துல வேலையின்மைய வந்து குறைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாநாட்டோட சிறப்பம்சம், இதோட கருப்பொருள் என்ன? ஏதாவது ஒரு தீம் இருக்கும் இல்லையா? அந்த தீம் வந்து ரொம்ப முக்கியம். சரி, இது வந்து தனி கொஸ்டினா கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா, தலைமைத்துவம் சரிங்களா? லீடர்ஷிப், சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டி. அதாவது தலைமைத்துவம், நிலைத்தன்மை, அப்புறம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியங்க. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ எல்லாரையுமே வந்து ஒரு வளர்ச்சியான பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருளா வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, இதுல வந்து கொள்கைகள் வந்து குடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அந்த கொள்கைகள தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல முக்கியமான கொள்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு குறைக்கடத்தி அப்புறம் மேம்பட்ட மின்னணு கொள்கை 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுனா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது வந்து தனி கொஸ்டினா இதுல குடுத்திருக்க ஒவ்வொரு கொள்கையுமே தனித்தனி கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா, தமிழ்நாடு செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 2023லயே வந்து நம்ம ஒண்ண வந்து அச்சீவ் பண்ணிக்கணும். என்னன்னா ஒரு
$5.59 மில்லியன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இன்னும் அடுத்தடுத்த வருஷத்துல இன்னும் வந்து நம்ம அதிகமா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த குறைக்கடத்தி செமிகண்டக்டர் தனி பாலிசி வந்து இருக்கு. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் வந்து சூரிய உதய துறைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூரிய உதய துறைகள் அப்படின்னா என்னன்னா, புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு துறையை தான் வந்து சூரிய உதய துறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து மக்களை எப்படி ட்ரெயின் அப் பண்றாங்க? ஸோ நம்ம நார்மலா ஒரு துறையை வந்து கிரியேட் பண்ணிட்டு, இதுல நீங்க வந்து என்ன சொல்றது, முதலீடுகளை போட்டு நீங்க வந்து டெவலப் ஆயிக்கலாம் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங் அப்படிங்கிறது வந்து குடுக்கணும் இல்லையா? ஸோ அப்ப இளைஞர்களுக்கு இது சம்பந்தமான, அதாவது சூரிய உதய துறைகள் சம்பந்தமான ட்ரெய்னிங்லாம் எப்படி குடுக்குறாங்கன்னா, அகைன் ஸ்கீம்ஸ் மூலியமா. இப்ப நான் முதல்வன் திட்டம்லயும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி திட்டங்கள் மூலியமா வந்து திறன் பயிற்சி அப்படிங்கிறது வந்து மக்கள் இளைஞர்களுக்கு வந்து கொடுத்து, அந்த திறன் பயிற்சி மூலியமா இந்த மாதிரியான துறைகள்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன முதலீடுகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, அது மூலியமா அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றுறாங்க. ஸோ அவங்களோட பொருளாதாரம் முன்னேறும்போது நமக்கும் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது உயருது இல்லைங்களா? அடுத்து நமக்கு முக்கியமான பாயிண்ட். இப்போ தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்கும் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1920ஆம் ஆண்டுலேயே வந்து தென்னிந்திய வேலை அளிப்போர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு தொழில் அதிபர்களோட அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சாம். ஸோ அதை வந்து அந்த காலத்துல தொடங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தொழில் அதிபர்கள் கூட்டமைப்பு, அதாவது வேலை அளிப்போர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து 1920லயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து இப்போ ரீசெண்டா நம்ம இந்த மாதிரி முதலீடுகளை ஈர்க்கணும், வேலையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடத்தப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது தவிர இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல வந்து பாத்தீங்கன்னா, முதலீட்டாளர்களோட முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இந்த முதலீட்டாளர்களோட முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எப்படி வந்து இந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்றீங்க அப்படி அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். இந்த ரீசனுக்காக தான் முதலீட்டாளர்களோட முதல் முகவரியா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முன்னமே சொன்ன மாதிரி 2020ஆம் ஆண்டுல வந்து ஆண்டுக்குள்ள வந்து நம்ம $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம முன்னமே இதோட கருப்பொருள் என்னமா சொல்லிட்டாங்க, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கும்போது கண்டிப்பா பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய திட்டங்களா வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பெண்களை முன்னிலைப்படுத்துவதில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறும் மண்டலமா தெரிகிறது. இந்த பாயிண்ட்டை நீங்க எங்க எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சோசியல் இஷ்யூஸ்ல வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னே ஒரு டாபிக் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ அந்த டாபிக் நீங்க எழுதும் போது அது ரிலேட்டடா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து எழுதலாம், வேல்யூபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு வந்து இருக்கு. இந்தியாவுல முதல் பெண் மருத்துவரான அந்த முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் உருவானாங்க. ஸோ அதனாலதான் பெண்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட அரசு திராவிட மாடல் அரசு இல்லையா? அதாவது திராவிட மாடல்ல பெண்கள்ல வந்து நம்ம விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ திராவிட மாடல்னா என்னன்னே வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ போன தடவை வந்து திராவிட மாடல்ல வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க. நீங்க திராவிட மாடல் கண்டிப்பா பார்த்துக்கணும். ஸோ பெண்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், சரி, உரிமை தொகை வந்து கொடுக்கிற திட்டம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஜஸ்ட் ஓரலா சொல்றேன், பட் நீங்க நோட்ஸ்ல வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த சாரி, இந்த பாக்ஸ் வந்து முக்கியம். ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து முக்கியம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது வந்து 2023 செப்டம்பர் 15 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி
புதுமை இந்த திட்டத்தோட ஒவ்வொரு திட்டம் நீங்க படிக்கும்போது அந்த திட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு படிக்கணும், யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் வந்து அதோட பெனிஃபிட் என்ன, இலக்கு என்ன, ஓகேங்களா? இதெல்லாமே வந்து படிச்சுக்கணும். ஸோ அதாவது ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களோட குடும்ப சுமையை வந்து குறைக்கிறதுக்காக வந்துட்டு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அது மூலயமா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறதும் 2022லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டத்தை தான் வந்துட்டு மாத்தி புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை வந்து இந்த திட்டம் மூலயமா பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெண் குழந்தைகளுக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் ஃபுல்லா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு உயர்கல்விக்காக நம்ம காலேஜ் போற குழந்தைங்களுக்கு வந்து இந்த திட்டம் மூலயமா வந்துட்டு 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2021லயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது அதில் வந்து அரசு பேருந்துகள்ல வந்து மகளிர்கள் வந்து இலவசமா பயணம் செய்யக்கூடிய திட்டம். அடுத்து தோழி விடுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தோழி விடுதி அப்படிங்கிற திட்டம் வந்து 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கு தெரியும்ல ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அது வந்து கவர்மெண்ட்டே வந்து நடத்துறது. ஸோ அந்த ஹாஸ்டல்ல வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 24/7 வந்து சேஃப்டி வந்து இருக்கும். அதில் வைஃபை கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா வசதியும் அயர்னிங் வசதியிலேருந்து எல்லா வசதியுமே வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து இருக்கும். ஸோ இது மூலயமா வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. ப்ளஸ் வேலைக்கும் வந்து போவாங்க. நிறைய பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பணும். ஸோ இந்த கவர்மெண்டோட ஸ்கீமை பார்த்துட்டிங்களா? அதாவது கஷ்டப்படுற பெண்களுக்கு பண உதவி கொடுக்குறாங்க. படிக்க முடியாத பெண்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு உயர்கல்விக்கு படிக்க முடியாத பெண்களுக்கு வந்துட்டு புதுமை பெண் திட்டம் மூலயமா படிக்க வைக்கிறாங்க. அந்த படிச்ச பெண்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு இந்த ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா பெண்களுமே வந்து படிச்சு வேலைக்கு போய் அவங்களும் வந்து ஒரு பொருளாதார ரீதியா வந்துட்டு தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்லாவே வந்து புது புது ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தோழி விடுதி அப்படிங்கிறது வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நீங்க எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து எல்லா பாலிசிஸுமே வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிஎம். ஸோ அவங்க ஸ்பீச்ல வந்து இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியா அந்த பாலிசி வந்து நம்ம படிக்கணும். பட் இதுல வந்து ரொம்ப டீட்டெயில்டா இல்லை தமிழரசுல. பட் நான் உங்களுக்கு தனியா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ இதுல என்னென்ன பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 2022, 23ல கொண்டு வந்த பாலிசி. 2024லயும் வந்து பாலிசி வந்திருக்கும். சரியா? நம்ம மேல பார்த்தோம் இல்லையா அந்த பாலிசி. ஸோ இந்த பாலிசிஸ்லாம் வந்து பண்ணா உங்களுக்கு 2022ல தானே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ எதுக்கு அதை படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாலும் அதோட பெனிஃபிட் வந்து மாறாது. இப்போ வரைக்கும் அது மூலயமா வந்து மக்கள் பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்கீம்ஸ்னாலும் சரி, இந்த மாதிரி பாலிசிஸ்னாலும் சரி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். ஸோ தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை, தமிழ்நாடு நிதிநுட்ப ஃபின்டெக் பாலிசின்னு சொல்லுவோம் இதை. அடுத்து தமிழ்நாடு தரவு டேட்டா பாலிசி. ஸோ டேட்டா பாலிசியோட டேட்டா சென்டர் பாலிசி. ஸோ தரவு கொள்கை வேற, தரவு மைய கொள்கை வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அது நீங்க தனித்தனியா படிக்கணும் நம்ம. ஓகேவா? தமிழ்நாடு உயிர் அறிவியல் மேம்பாட்டு கொள்கை. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பாலிசியுமே ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாடு காலனி தோல் பொருட்கள் கொள்கை. இப்போ தமிழ்நாடு காலனி தோல் பொருட்கள் கொள்கை மூலயமா தான் வந்துட்டு தோல் பொருட்களோட உற்பத்தியை தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமா வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மின் வாகன கொள்கை. அதே மாதிரி செயற்கை மணல்னு சொல்லக்கூடிய சாண்ட் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துறதுக்காக பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கை, தமிழ்நாடு எத்தனால் கொள்கை, இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எத்தனால் கொள்கை இதெல்லாம் வந்து தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை,
தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்துக்கான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து செய்யப்பட்ட செயற்கை இழை நூல், அதே மாதிரி செயற்கை இழை துணி ஆடை தயாரிப்புக்கான ஒரு சிறப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த முக்கியமான கொள்கைன்னு பார்த்துட்டோம்னா தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை திட்டம், மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை. ஸோ இது வந்து நமக்கு டாபிக்ல இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை, தென்னை நார் கொள்கை, இந்த மாதிரி பல கொள்கைகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் வே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கொள்கைகள்லாம் வந்து நீங்கள் எங்கே போய் படிக்கணும்னா, நமக்கு வந்து இந்த தமிழ்நாடு மாநில திட்ட இருக்கும் இல்லையா, திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டே வந்து இருக்கும், மாநில திட்டக்குழு. அந்த மாநில திட்டக்குழுவில் போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள்னு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கொள்கைகள் எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் கொள்கைகளை கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நீங்கள் போய் படிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு வேணால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த கொள்கை ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொள்கை படிக்கும்போது 3 விஷயம் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அந்த கொள்கை வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, என்ன காரணத்துக்காக அந்த கொள்கை கொண்டு வந்திருக்காங்க, அந்த கொள்கையோட இலக்கு அப்படிங்கிறது என்ன, என்ன டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த கொள்கையை கொண்டு வராங்க. இந்த 3 சப்ஹெட்டிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் இருக்க கொள்கையெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த கொள்கைகளை பற்றி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தென்னை நார் கொள்கையெல்லாம் வந்து போன தடவை எக்ஸாம்லேயே வந்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் வந்து தங்களோட திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதலீடு போட்டு நிறுவுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெருமை. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு முதலீட்டுக்கான சிறந்த சூழலை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெருமையானது. ஸோ மோஸ்ட் வெல்கம் ஸ்டேட்டாக வந்துட்டு தமிழ்நாடு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக துணிகர மூலதனம்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ துணிகர மூலதனம்னா என்ன அப்படின்னே வந்துட்டு நமக்கு கொஸ்டின்ல வந்து போன தடவை மாடல் எக்ஸாம்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ துணிகர மூலதனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே. சரிங்களா? மூலதனம் நிறைந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி, அதே மாதிரி மின்சார வாகனங்கள், அதோட பேட்டரி வந்து நம்ம ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், பிவி செல்கள், சோலார் பிவி செல்களோட உற்பத்தி, பசுமை ஹைட்ரஜன் ரிலேட்டடான நமக்கு அந்த பொருட்களோட வந்து ஜென்ரேட் பண்ணுறது, பெட்ரோலிய பொருட்கள் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகள்லையும் ஜவுளி, ஆடை, காலணி, தோல் பொருள், உணவு பதப்படுத்துதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறைகள். ஸோ இந்த மாதிரி துறைகளில் வந்துட்டு துணிகர மூலதனம் மூலயமா வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு 8 துறைகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 8 துறை சார்ந்த தொழிற்சாலைகள்லையும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலயமா புத்தொழில்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். ஸோ அது மூலயமா வந்துட்டு நம்ம நிறைய பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும். ஸோ அந்த புத்தொழில் வந்து எப்படி ஊக்குவிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நமக்கு நிறைய லோன் தரக்கூடிய ஏஜென்சிலாம் இருக்கு இல்லையா, டான்சி இந்த மாதிரியான ஏஜென்சி இருக்கு. ஸோ அது மூலயமா லோன் ஏற்பாடு பண்ணி அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துட்டு வராங்க. இது போக அடுத்த முக்கியமான டேட்டாஸ் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 11 இதில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடோட ஒரு முக்கியமான டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களோட முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரில் இந்த மாநாடு வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து 1,90,803 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு. 2,80,600 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. அதே மாதிரி இந்த முதலீடுகள் மூலமா வந்து
நேரடி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். மறைமுக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதும் வந்து ஏற்படும். ஸோ நேரடி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற வகையில 14,54,712 இந்த டேட்டாஸ்லாம் அந்த வேல்யூஸ்லாம் நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டிஸ்கிரிப்டிவ் நீங்க எழுதும்போது. ஸோ சுமார் 14,50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தோராயமா எழுதணும். ஆனா ரொம்ப வேல்யூ டிஃபரண்ட் வந்து வந்துடக்கூடாது. இப்போ 14 லட்சம் அப்படிங்கிறத வந்து நீங்க 13 லட்சம்னோ 12 லட்சம்னோ எழுதக்கூடாது. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் லாஸ்ட் நம்பர்லாம் அக்யூரேட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க குத்து மதிப்பா நீங்க எழுதும்போது தோராயமாக அப்படிங்கிற வேர்டையும் வந்து நீங்க சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மறைமுகமா வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் 12,35,000 பேருக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுல இன்னொரு பாலிசியும் வந்து நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, மின்னணு உற்பத்தி மற்றும் செமிகண்டக்டர் கொள்கைய வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அது போக பொது தனியார் கூட்டமைப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட். அது என்னது? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசினா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசி வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில். ஸோ பாலிசி எல்லாமே தனியா நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் நம்ம முன்ன சொன்னது. புத்தொழில் புத்தாக்க ஊக்குவிப்பு நிறுவனமான ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உருவாக்கி இருக்கக்கூடிய டேன் ஃபண்ட் அது மூலயமா வந்துட்டு இந்த துணிகர முதலீடுகள் அந்த இன்வால்வ் பண்றக்கூடிய நிறுவனங்களை வந்து புத்தொழில் நிறுவனங்களோடு இணைப்பதற்கான தளமா வந்துட்டு இது வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்கணும் சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே தான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன பாலிசிஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பேஜ் நம்பர் 14 வரைக்கும் நமக்கு வந்து இந்த உலக முதலீட்டாளர் மாநாடை பத்தி தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன டாபிக் அப்படின்னா, மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம். இந்த திட்டம் வந்து நம்ம மேலேயே பார்த்துட்டோம். 18/12 போன டிசம்பர் 2023 அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆவரம்பாளையத்துல வந்து துவக்கி வச்சு, ஸோ மக்கள் கிட்ட இருந்து மனுக்களை வந்து முதல்வரே வந்து நேரடியா பெற்று மனுக்கள் பதிவு செய்யக்கூடிய சிறப்பு முகாமனை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதுல நமக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த திட்டம் தொடங்கும் போது இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா மக்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்னென்ன திட்டம்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதுல இருந்து தான் வந்து நமக்கு கொஷின் ஏரியா. ஸோ அப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கொஷின் ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி அதுல இருந்து எப்படி நம்ம பிக் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதை போல இதுல பாருங்களேன், இப்ப மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுல என்னென்ன ஸ்கீமை பத்தி இவங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். ஸோ இந்த நலத்திட்டங்கள் வந்து மக்களை வந்து சென்றடைவதை உறுதி செய்திடவும் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கள ஆய்வில் முதலமைச்சர். இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். கள ஆய்வில் முதலமைச்சர் போன்ற திட்டங்களையும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்கான விடியல் பயணம் திட்டம். இதெல்லாம் மேலேயே நான் சொன்னேன் இல்லைங்களா? விடியல் பயணம், அப்புறம் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா? புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி. இதெல்லாம் வந்து கொரோனா டைம்ல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி இடைநிற்றல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டா பார்ப்போம். எப்ப கொண்டு வந்தாங்க, இதோட டார்கெட் என்ன, யாரு வந்து பயனாளி அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கலாம். நான் முதல்வன் திட்டம், இன்னுயிர் காக்கும் திட்டம், நம்மை காக்கும் 48 இந்த மாதிரி முன்னோடி திட்டங்கள்லாம் இந்த அரசு வந்து செயல்படுத்திட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த திட்டம் பத்தி தெரிஞ்சது அப்படின்னா தெரிஞ்சவங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்கன்னா, ஒவ்வொரு திட்டத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த திட்டம் வந்து எந்த ஆண்டு ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? அதோட நோக்கம் என்ன? ஸோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அதோட நோக்கம், இதை மட்டும் நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நான் இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த பாலிசிஸை பத்தியும் இதுல இருக்கக்கூடிய திட்டங்களை பத்தியும் நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம்.
ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்ம தமிழரசு வந்து ஒரு கண்டினியூட்டியோட அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.